கூட்டிட்டு வந்துட்டேன் நானு. சரி வாசல் கூட தொளிக்காம எதுக்கு அங்க உட்காந்துட்டு இருக்கோன்னு நான் போயிட்டு அப்புறமா வரேன்ட்டு அப்படியே வந்துட்டேன். அடே இன்னும் போனை தான் நோண்டிட்டு இருக்கிறியா நீ? ஏண்டா என்னடா சொன்னது போனை வெயிடான்னு, அதுல என்னடா அப்படி பாத்துட்டு இருப்ப? ஒன்னும் இல்லம்மா, சும்மா ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தா. என்னம்மா சொல்லுங்க. முதல்ல போன் எடுத்தா கட்ட வெயிடா. வைக்கிறேம்மா வைக்கிறேன். சொல்லுங்கம்மா. போனை வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் பாக்குறதுக்கு விட மாட்டீங்களே. ஏண்டா காலையில எந்திரிச்சதுல இருந்து அதை தானடா பார்த்துட்டு இருக்கிற? சரிடா தோட்டத்துக்கு கிளம்பு, இதை சோறெல்லாம் ஆக்கிட்டேன், எல்லாம் எடுத்து வச்சுட்டா. போ கொண்டு போய் உங்க அப்பா கொடுத்துட்டு நீயும் உனக்கு சேர்த்து தான் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற. மத்தியானத்துக்கு 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க. இந்தா கொண்டு போ. அதுக்கு தான் கூப்பிடுறதா வந்தேன். வண்டியில போறியா நடந்து போறியா? ஐயோ என்னால எல்லாம் நடந்து போக முடியாதுமா. அதான் வண்டி இருக்குது இல்ல, அதுல போறேன். பெட்ரோல் வேற இருக்கா இல்லையான்னு தெரியல. எதுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்களா? வரும்போது வேணா அடிச்சுக்கிறேன். என்கிட்ட சில்லறை இல்லடா, நீ வேணா வரும்போது உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வா. அப்பா கிட்டயா? ஆமாடா, போ வரும்போது தான் அடிப்ப. உங்க அப்பா கிட்டே காசு வாங்கிக்கோ. பெட்ரோல் அடிக்கிறதுக்குன்னு கேளு, அதெல்லாம் கொடுப்பாரு. சரி வரும்போது அப்பனா அடிச்சுக்கோ. போறக்கெல்லாம் இருக்குல்ல? போறக்கெல்லாம் இருக்குமா. சரி போ, வண்டி எடுத்துட்டு வரியா? வண்டி நீ எங்க எடுத்துட்டு வரது? இதான் அங்கதான் நிக்குது, வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கிற. எடுத்து அப்படியே கூட கொடுங்க, நான் போய் எடுத்துட்டு கொடுத்துட்டு வரேன். சரி இந்த பாத்து போ பத்திரமா, சரியா? எங்க வசையா போய் எங்கேயாச்சும் விட்டுறாத, கல்லு முள்ளுல பாத்து போ, கவனமா. சரிம்மா. ஆமா, இந்த வண்டியில வேற அப்படியே வசையா போயிட்டாலும் ஏன் கேட்டுக்கிறாங்க. ஒரு நல்ல வண்டி வாங்கி கொடுங்கன்னா அதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இந்த வண்டி 20-30 தாண்ட மாட்டேங்குது. இதுல நான் வேற வசையா போறேன். வசையா இந்த அம்மா வேற. என்னடா என்ன தனப்போல பேசிட்டு போற? போன்ல பேசி உனக்கு மண்டையில எல்லாம் மழுங்கி போச்சு. எப்ப பார்த்தாலும் போன் இல்லாம கூட அதே மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். ஏண்டா பாத்து போடா, பாத்து போயிட்டு வா சீக்கிரமா. போற வழியில அங்கி இங்கி நின்னுக்காத. பசங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா நாயும் பேசிட்டு அப்படியே உட்காந்துக்காத. ஸோ இந்த அம்மா வேற நம்ம போருக்கு போற மாதிரியே புத்தி சொல்லி அனுப்பிட்டு இருப்பாங்க. தோட்டத்துக்கு தானே போறேன் நான், போக தெரியாத எனக்கு. சரி இப்போ பாத்திரமெல்லாம் கிடக்குது, எல்லாம் கழுவி போடலாம். இந்த பூமாரி வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்கிற? வா சாப்பிடு வா. காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறேன், எந்திரிச்சு வா. சரிடி நீரா, நான் கிளம்புறான். ஏண்டி இன்னும் சாப்பிடலையா? காபி குடிச்சிட்டு இருக்கிறா? ஏன் அம்மா போயா, எனக்கு பசிக்கவே இல்லை இன்னைக்கு. ஏண்டி என்னாச்சு? அம்மாவுக்குள்ளேயும் இங்க நீ கிளம்பியா? கிளம்பு, உனக்கு தான் நேரமாச்சுல. போற போக்குல கேள்வி அடிக்கடுக்கா கேட்டா நான் எதுக்குன்னு பதில் சொல்றது? போ. ரொம்ப தான் அக்கறை இந்த ஆளுக்கு. இன்னைக்கே எல்லாம் லீவு, இந்த ஆளுக்கு மட்டும் தனியாக எங்கேயோ வேலை வைக்கிறாங்களாட்டு இருக்குது. இந்த ஆள் மட்டும் தான் போகணும் இன்னைக்கு. என்னமா பண்ணிட்டு கேட்டாலே ஏதாவது சண்டை தான் வருது. எங்க போகணும், போகட்டு போ. ஏண்டி காலையிலேயே என்னமோ குழம்பிட்டு இருக்கிற? யோ போயா டொப்பி, நானே தலைவலியோட முடியாம உட்காந்துட்டு இருக்கிறேன். சும்மா நொய்யும் பேசிட்டு நீ எங்க கிளம்பிட்டு போகணும் போ. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்னையா? கிளம்பியா? சும்மா ஏதாவது தொல்லை பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் எங்க போற நேரத்திலேயே நீ அவசரமா ஏதாவது கேட்கறது. அது ஒரு கேள்வியே கேட்கறான். என்னமோ 4-5 கேள்வி ஒட்டுக்கா கேட்டா நான் எதுக்குன்னு பதில் சொல்றது? எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ஆள் கேட்கற கேள்விக்கெல்லாம் நம்ம எதுவும் பேசவே கூடாது. கம்மல் இருக்கிறது நமக்கு நல்லது. இருடா மாப்பிள்ள, வர வந்துட்டு இருக்கிறா, கிளம்பிட்டேன். ஆரம்பிச்சிட்டான். காதல் எடுத்து மாட்டிக்கிட்டான். இன்னும் அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த ஆளுக்கு நம்ம பேசுறது காதலே உழுகாது. இதை வேற மாட்டிட்டானா சுத்தம். சரிடா மாப்பிள்ள, வந்துட்டேன்டா. ஏன் 10 மினிட்ஸ்ல இருப்பேன், சரியா? சரி நீ கிளம்பு. நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன்டா. நம்ம கேட்க கூடாதனால முடிய மாட்டேங்குது. நம்ம வாங்கி தின்றதுக்காகவே இந்த ஆள் நம்ம முன்னாடியே நின்று பேசிட்டு இருப்பான். சோ புரியுதுடா மாப்பிள்ள, கிளம்பிட்டேன்டா. நீ நான் வரக்கு சரியா இருக்கும். சரி ஓகே வைக்கிறேன். சரி நிலா, நான் போயிட்டு வரேன் சாயங்காலமாகும், சரியா? யோ நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். என்னதான் பண்ணி தொலைறது? எங்கேயா போறா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு தானே, ஆபீஸ் லீவு தானே இன்னைக்கு. இன்னைக்காச்சும் வீட்டுல இருக்க வேண்டியது தானே. எங்க கிளம்பிட்டு இருக்கிறேன்? அப்படி எங்கேயா போறேன்? ஒரு இடத்துக்கு போகணும் நிலா, அதான் போயிட்டு வரேன். யோ டொப்பி, எனக்கு நல்லா வருது யாத்திரம். ஒரு இடத்துக்கு தான் போறேன், அது எனக்கு தெரியுது. அது எந்த இடம்னு கேட்டேன். பக்கத்துல தான் போயிட்டு வரேன், இந்த ஃப்ரெண்டு கூட தான். யோ டொப்பி, எனக்கு கோவமா வருதியா? ஏற்கனவே தலைவலி, இதுல நீ வேற பண்ணிட்டு இருக்காதையா. ஃப்ரெண்டு கூட தான் போற, அதான் நீ பேசுனதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்புறம் என்ன? அதுதான் எங்க போறேன்னு கேக்குறேன். அதான்டி பக்கத்துல தாண்டி போறேன். ஏன் வந்துருவேன் சீக்கிரமா. யோ இப்பதானே சொன்னேன் சாயங்காலம் தான் ஆகும்னு. சும்மா எல்லாம் முன்ன பின்ன லேட் ஆகுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஏதாச்சும் ஃபோன் பண்ண, நான் வந்துடுவேன், சரியா? இங்க பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருப்பேன். இந்த ஆள் எங்கே போறோம் நம்ம கிட்ட சொல்லாம என்ன மழுப்புறான் பாரு டொப்பி தலையா. நம்ம மட்டும் வீட்லயே இருக்கணும், இந்த ஆள் மட்டும் நல்ல ஊர் சுத்த போகணும். கேட்ட ஏதாச்சும் சொல்றானா பாரு, பக்கத்துல தான் இருப்பான். நம்ம பக்கத்துல அப்படியே கூப்பிட்டது அடுத்த செகண்ட் வந்து நிப்பான் பாரு டொப்பி மண்டையா. சரிடி போயிட்டு காஃபிவே குடிச்சிட்டு இருக்காது. தலைவலிக்குதுன்னு ஏதாவது டேப்லெட் வந்து எடுத்து போட்டுட்டு சித்த நேரம் ஏதாவது ரெஸ்ட் எடு. ஏதாவது சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடு, சரியா? நான் கிளம்புறேன், வந்துடுவேன், சரியா? அம்மா வந்தாங்கன்னு சொல்லிடு. எங்க பக்கத்துலயே போயிருக்காங்க? ஆமா உங்க அம்மா பக்கத்துல தான் போயிருக்காங்க, நீயும் பக்கத்துல தான் போவ. கேக்குறான் பாரு கேள்வி. ஆமாய்யா ஆமா, உங்க அம்மா எங்கேயாச்சு ஏதோ அக்கம் பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது திண்ணையில உட்காந்து நாயம் பேசிட்டு இருப்பாங்க. வந்துருவாங்க. வந்தாங்கன்னா என்ன சொல்றது? உங்க பையன் இங்க பக்கத்துல தான் போயிருக்கான், அந்த பக்கம் வீட்டு திண்ணையில உட்காந்துருக்கான்னு சொல்ற.
சரியான குறும்புக்கார பொண்ணு. இந்த கேலி தாண்டி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. சரி சரி வரட்டுமா? வந்துடுறேன். போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் தூங்கி எந்திரி சரியா? அம்மா வந்து சொல்லிடு. டோப்பி மண்டை எப்படி ஐஸ் புடிச்சிட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறான்னு பாரு. டே மாப்பிள ஆன் த வேடா 2 minutes. ஓ இந்த ஆள் கூட எல்லாம் நம்ம குடும்பம் நடத்துறோம் பாரு. நம்மள சொல்லணும். நிலா நீ ரொம்ப பாவண்டி. இந்த டொப்பி தலை எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு போறான் பாரு. இந்த ஆள் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னா என்னமா நடிப்பு நடிச்சிட்டு எப்படி எல்லாம் பேசிட்டு போறான். நமக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வர மாட்டேங்குதுல்ல. இந்த ஆள் சொல்றான் நம்ம கிண்டலா பேசலாமாமா. அம்மா ஒரு பக்கம் நாய் பேச போயிட்டாங்க. மகன் ஒரு பக்கம் எங்க ஊர் சுத்த கிளம்பியாச்சு. நான் என்ன பண்றது? நம்ம வாழ்க்கையே இப்படியே குழம்பியே போயிடும் போல இருக்குதே. ஸோ இதை பற்றியெல்லாம் யோசிச்சா இன்னுமே தலை வலிக்குதேச்சா. என்னப்பா ஜகா நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன் வரியா? என்ன ராமண்ணா வீட்டுக்கா போறீங்க? ஆமாப்பா. இந்த பையனை சாப்பாடு எடுத்துட்டு வரானாமா. அப்புறம் நான் என் வீட்டுக்கு போய் என்ன பண்றது? அவனுங்க வந்துட்டு இருக்கிறான். ஓ அப்படியாப்பா சரிப்பா. சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஏன்னா சாப்பாடெல்லாம் நிறைய தான் கொண்டு வருவான். இருங்க நாமளே சேர்ந்து சாப்பிடலாம் 2 பேரு. இந்த போகாட்டி என்னன்னா அதுக்கு இல்லப்பா ஜகா சாப்பிட்றதுக்குலாம் நான் ஒன்றும் போகல. தங்கச்சி வீட்டுக்காரர் வந்திருக்கிறாராமா. அவரு நான் காலையில தோட்டத்துக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா வந்திருப்பாரு போல. அதான் சரி அவர் வந்திருக்கிறாரு அப்புறம் போகாம என்ன பண்றது? போய் வீட்டுல போய் தலை காமிச்சிட்டு வரலான்ட்டு தான் கிளம்புறேன்ப்பா. ஓ அப்படியா மாப்பிள்ள வந்திருக்கிறாரா? அப்ப அதை சொல்லுங்க. அப்புறம் என்ன நீங்க பாட்டு தோட்டத்துல இருக்கிறீங்க? ஒன்னும் எடுத்துல கொடுக்கலையா கறி ஏரியலா? அது காலையில கேட்டதுக்கு என்ற ஒண்டாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது முந்தா நேற்று தான் எல்லாம் எடுத்து கொடுத்தனா. சரி எல்லாம் சாப்பிட்டாங்க. நேற்று பிள்ளை பிள்ளைங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு எதுவும் எடுக்க வேண்டான்ட்டான். நான் அப்புறம் வந்துட்டேன். வந்து எல்லாம் வேலை பார்த்துருக்குறான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி தங்கச்சி வீட்டுக்கார் வந்திருக்கிறாருன்னு. அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற பையனை தான் சொல்லிவிட்டு கறி கடைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். கறியெல்லாம் கொஞ்சம் வெட்டி வைக்க சொல்லி. அப்புறம் அந்த பையனை தான் அன்னைக்கு கொண்டு போய் எல்லாம் கறி கொடுத்துட்டு வர சொன்னேன். சரி அப்புறம் சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்புறம் போய்க்கலான்ட்டு. சரி அவள் வந்ததை நம்ம ஓகட்டினா தங்கச்சிக்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு தான் நானும் சரி மத்தியானம் போய்க்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி அதான் இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு வந்துருவேன் நானும். ஓ அப்படியா? சரி அப்புறம் நான் சாயங்காலம் வேணா வந்து பார்க்குறேன். சரி ஜாகா சரி வா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வா. நானும் வந்துடுவேன். போயிட்டு ஒரு 8 தலை காமிச்சிட்டு சரி சாப்பிட்றாரு என்னன்னு பார்த்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்துடுறேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஏன்னா நீ வராட்டி என்ன? உங்க மாப்பிள்ள கூட தான் கொஞ்ச நேரம் இருங்க பேசிட்டு. இல்லப்பா ஜாக்கா நம்ம என்ன போய் பேசிட்டு இருக்க போறோம்? தங்கச்சி இருக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்களா பேசிட்டு இருக்கட்டும். நமக்கு வேலை கிடக்குது ஜாக்கா. அங்க உட்காந்து நான் பேசிட்டு இருந்தா எல்லாம் நடந்துருமா? அது வேற செலவு வேற அதிகமா இருக்குது. இந்த நேரத்துல அங்க உட்காந்து என்ன பண்றது? போயிட்டு சித்த நேரம் இருந்துட்டு வந்துடுறேன் நான். சரிண்ணா சரி போயிட்டு வாங்க போங்க. அந்த கண்ட்ரி எல்லாம் எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்குமா? ஒரு நாளைக்கு எங்களையும் கூட்டிட்டு போங்க மாமா. அதுக்கு என்ன சோனி ஒரு நாளைக்கு எல்லாருமே போகலாம். ஏதாவது உங்களுக்கெல்லாம் லாங் லீவ்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லு. நம்ம ஒரு ட்ரிப் வேணா ஃபாரின் ட்ரிப் எல்லாரும் போயிட்டு வரலாம் சேர்ந்து சரியா? ஆமா ஃபேமிலியோட ஃபாரின் ட்ரிப். ஏங்க மாமா நீங்க வேற உங்க அப்பா அம்மா எல்லாம் அதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. இந்த ஊர் தாண்டவே அவங்க பெரிய குதிரை கொம்பா இருக்குது. இதுல வேற ஃபாரின் ட்ரிப்புக்கெல்லாம் அவங்க வர்றாங்களா? அதெல்லாம் வருவாங்க சோனி. நான் வேணா மாமா கிட்ட அக்கா கிட்ட எல்லாம் பேசிக்கிறேன். ஏன் உங்களுக்கு எப்பவாவது லீவ் இருக்கிறப்ப சொல்லுங்க. 2 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லுங்க. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் வேணா ஒரு டைம் போயிட்டு வரலாம். என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? கொஞ்ச நாள் அத்தைக்கு வேற பேபி வந்துரும். அதுக்கப்புறம் எப்படி போறது? அதெல்லாம் யோசிக்கணும்ல. பேபி வந்தா என்ன பேபியை கூட்டிட்டு போகலாம். அப்படியே மாமா அப்படியெல்லாம் போலாமா? என்ன சோனி என்ன மாமாவும் மருமகளும் என்னமோ ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? சும்மா மாமா கிட்ட கேட்டுட்டு இருந்தே. சரி சும்மா கேட்காட்டி என்ன நிஜமாவே ஒரு நாளைக்கு போலாம் சரியா? குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தை எடுத்துட்டு எல்லாருமே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் சோனி. அதனால என்ன? அதெல்லாம் மாமா கூட்டிட்டு போவார். ஏங்க கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். போலாம் சோனி போலாம் சரியா? ஓகே மாமா. சோனி அடியே சோனி இங்க வா எந்திரச்சு. வரேம்மா வரேன். மாமா அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி சாமி இப்போ அக்கா கூப்பிடுறாங்களா கேட்டுட்டு வா. வாடி செல்லக்குட்டி வந்து உட்காரு வா. ஏன் நின்றுட்டே இருக்க? டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுன்னு அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். அன்னைக்கு போன்ல ஏதோ வாமிட் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? அப்படிதான் இருக்கு. அப்பப்போ வாமிட் வரும். சரி டாக்டர் கிட்ட எப்போ போலாம்? இந்த 2 டேஸ்ல அப்பாயின்மெண்ட் இருக்குங்க. 2 டேஸ்ல போகணுமா? சரி அப்ப நானே டாக்டர் கிட்ட வந்து பேசிக்கிறேன். அகிலா அண்ணிமா இந்த சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாமி. வாங்க 2 பேர் சாப்பிடுங்க. தம்பி வாங்க தம்பி சாப்பிடுவாங்க. இல்லக்கா இப்பதானே சாப்பிட்டோம். அப்புறமேட்டு வேணா சாப்பிடலாக்கா. மாமாவும் வரட்டும். அவர் வரும்போது வரட்டுப்பா. நீங்க வாங்க. அவருக்காக உட்கார்ந்தோம்னா சாப்பிடவே முடியாது. அவர் சில நேரம் லேட் ஆனாலும் ஆகும். நீங்க வாங்க 2 பேர் சாப்பிடுங்க. வாங்க மத்தியானம் ஆச்சுல. இருக்கட்டும் நீ 10 மணிக்கு மேல தான் நான் இட்லி கறி குழம்பெல்லாம் சாப்பிட்டோம். அண்ணன் வரட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஆமா உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? எப்ப ஃபோன் பண்ணி சொன்னது எங்க வெளியே போயிட்டாராட்டிருக்குது. அதான் வந்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். சரிக்கா மாமா வரட்டுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். மாயா கண்ணு எங்க மாமா வந்திருக்கிறாரு? நாங்க எங்க இருக்கிறாரு? நான் அப்பா உள்ளதான் போயிருக்காரு. அதான் அண்ணிமா அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது அண்ணன் சத்தம். சரி இரு நான் போய் பார்க்கறேன். சரி வா குட்டி போய் பார்க்கலாம் வா மாமாவை. அண்ணா வந்தது கை கால் எல்லாம் கழுவிட்டு
உள்ளேயே வருவார். சரி வாங்க, முன்னாடி தான் இருப்பார். வாங்க நாமளே போய் பார்க்கலாம். மாப்பிள வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கிறீங்களா மாப்பிள? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கிறீங்க? என்னாச்சு மாமா, தோட்டத்துக்கு போயிட்டீங்களா இன்னைக்கும்? உங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா மாமா? என்னங்க மாப்பிள, நம்ம லீவ் போட்டு என்னாக போகுதுங்க? நமக்கு அண்ணாடி ஏதோ வேலை இருந்துட்டு தான் இருக்குங்க. என்னம்மா இலகன்னு, என்ன மாப்பிள வந்துட்டாரு, இப்ப சந்தோஷம் தான் நமக்கு. அவரு எதுவுமே சொல்லாம சர்ப்ரைஸா வந்துட்டாரு. நான் அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாருல. அவர் பாட்டுக்கு இன்னைக்கு காலையில திடீர்னு வந்து நிக்கிறாருனா எனக்கே தெரியல. அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லனா. ஆமாங்க மாமா, 2 வாட்டி 3 வாட்டி வரேன்னு சொல்லிட்டு வரவே முடியலையா? அதனாலதான் மாமா இந்த வாட்டி சொல்லவே இல்லை. நான் பாட்டு திடீர்னு கிளம்பி வந்துட்டேன் மாமா. ஆமாங்க மாப்பிள, அதுவும் சரிதா. நம்ம வர்றேன்னு சொல்லிட்டு வரலன்னு வைங்க, அப்புறம் உள்ள போக்குன்னு போயிருவா. அவ அப்படிதான் நினைச்சு நினைச்சு அதையவே நினைச்சிட்டு இருப்பா. நாங்க என்ன பேசினாலும் அவளுக்கு மனசுக்குள்ள அதான் ஓடிட்டு இருக்க மாட்டிருக்குது, உங்களை வாக்கலன்னு. சரி சரி சரி, அதான் வந்துட்டீங்களா? சரி சரி, மறுபடியும் போக வேண்டிய வேலையில இல்லையில மாப்பிள? என்ன மாமா உங்க தங்கச்சியாட்டவே நீங்களும் கேக்குறீங்க? இப்போதைக்கு போக மாட்டேன் மாமா, இங்கதான் இருப்பேன். குழந்தையெல்லாம் புறப்பட்டு மாமா, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம், விடுங்க. சரிங்க மாப்பிள, சரிங்க சரிங்க. சரி சீதா, என்ன மாப்பிளைக்கு சாப்பாடு போட்டே இல்லையா? இதங்க எல்லாம் செஞ்சு ரெடியா தான் வச்சிருக்கேன். இப்பதான் கூப்பிட்டுட்டு இருந்து சாப்பிடுறதுக்கு. நீங்க வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தாரு தம்பி. சரி நீங்களே எல்லாம் கை கால் எல்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். அவரு நீங்க வரட்டும் தான் உட்கார்ந்து இருக்காரு எதுவும் சாப்பிடாம. அது என்ன சீதா, வய எந்நேரம் வந்து அது இன்னுமா நீ சாப்பாடு கொடுக்காம இருக்கிற? ஐயோ மாமா, நீங்க ஒன்னும் அக்காவை சொல்லாதீங்க. அக்கால கூப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து குடிச்சிட்டு எல்லாம் 2 தடவை காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கறி குழம்பு இட்லி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிடாச்சு. லஞ்சுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானே வயிறு ஃபுல்லா தான் இருக்குது. அதை நீங்க வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மாமா. சரி வாங்க மாமா, நாம போய் சாப்பிடலாம் வாங்க. அப்படியே மாப்பிள, சரிங்க சரிங்க. சரி சரி மாமன மச்சான் வாங்க, நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். மாயா வா, சோனி வா. அதெல்லாம் தானே. நீமா சொல்லுங்க. நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் சாமி. மாமன மச்சான் பேசிட்டு நின்னுக்குவாங்க. நீ அவங்கள கூட்டிட்டு வா. சரிங்க நீமா. சோனி வா. வந்துட்டு தாமா இருக்கேன். என்னங்க மாப்பிள, போன வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா நல்லபடியா? அதெல்லாம் ஓரளவு பண்ணிட்டு மாமா. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் பெண்டிங் இருக்குது. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். இங்க இருந்தா அது முடிச்சுக்கலான்ட்டு தான் மாமா நினைச்சிட்டு இப்ப கிளம்பிட்டேன் மாமா. அங்க இருக்கிற வேலைக்கு அங்க ஆளுங்க வச்சிருக்கிற கொஞ்சம் அவங்க பாத்துக்குவாங்க இனி. ஓ அப்படியே மாப்பிள, சரி சரி மாப்பிள. என்ன மாப்பிள, ஐயனி அம்மாளி பாத்துட்டு வந்தீங்களா இல்ல இப்படியே வந்துட்டீங்களா? இல்ல மாமா, இன்னும் நம்ம ஆக போகலீங்க. ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வந்துட்டேன். சரி, இவ வேற ஏதோ அழுகாச்சியாவே இருந்தாளா, அதனால அப்படியே வந்துட்டேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அண்ணன் வீட்டுல தான் அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. சரி, அப்புறம் நான் போய் பாத்துக்கிறேன் மாமா. சரிங்க மாப்பிள, ஃபோன் பண்ணி அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இல்லாட்டி வந்தது அங்க பார்க்க போகலன்னு நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் இப்பதான் மாமா பேசுனேன். அதெல்லாம் அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லா. சரி சரி, அவங்க பார்த்துட்டு அப்புறமா வந்தா சொன்னாங்க மாமா. சரிங்க மாப்பிள, சரிங்க சரிங்க. என்ன மாமா, தோட்ட வேலையில எப்படி போயிட்டு இருக்குது? என்ன போட்டுக்கிறீங்க வெள்ளாமையில? அதுவா மாப்பிள, அதே அப்போது இந்த தென்னை கடலை, அது நெல் கொஞ்சம் போட்டுருக்குறேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அது இது நல்லா இருக்குது மாப்பிள. நீங்க வாங்க தோட்டத்துக்கு வந்து பாருங்க. சரிங்க மாமா, நாளைக்கு வேணா வரேங்க. சரி சரி அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி மேல சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சு காத்துட்டு இருக்காங்க. வாங்க ரெண்டு பேரும். சரி கண்ணு சரி கண்ணு. நீ போய் சாப்பிடு போ, மாப்பிள்ளை கூட்டிட்டு வரம்போ. சரி வாங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க வாங்க. நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் இங்க கிடைக்குமா மாப்பிள்ள? கிடைக்குமாமா, நான் அந்த அளவுக்கு நம்ம ஊர் ருசியாட்டெல்லாம் வராது மாமா. ஏதோ ஒன்று சும்மா கிடைக்க தின்னுட்டு அப்படியே இருக்க வேண்டியது. என்ன பண்றது மாமா? எங்க போனாலும் நம்ம ஊருக்கு வந்து சாப்பிட்டாதான் நிம்மதியா இருக்கு மாமா. அதே நம்ம வாஸ்து தான் மாப்பிள்ள.